இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செஸ் எப்படி விளையாடுறது தான் பார்க்க முடியும், பீஸ் எப்படி மூவ் பண்ணுறது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இன்னொரு வீடியோ போகிறது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பீஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பான். பேர் வந்து பான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானை வந்து எப்படி மூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த பான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்டெப் வச்சுக்கலாம், இல்லை இங்கேருந்து 2 ஸ்டெப் வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பானை ஒரு ஸ்டெப்பாக வச்சுக்கலாம், இல்லை இங்கேருந்து 2 ஸ்டெப்ஸும் மூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு 2 ஸ்டெப் மூவ் பண்ண போகிறேன், அப்படி 2 ஸ்டெப்பும் எனக்கு வேணும் மூவ் பண்ணி விளையாட போகிறேன்னு பண்ணிங்கன்னா 2 ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரூக்கு தான் பார்க்க போகிறோம். இது பேர் இங்கிலீஷில் வந்து ரூக்கு. நம்ம தமிழில் விளையாடும் போது செஸ்ஸில் வந்து யானை அப்படி சொல்லுவோம். இப்போது இது வந்து எப்படி மூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போவோம், அப்படி இல்லையா ஸ்ட்ரெயிட்டாக போவோம், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டில் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படியும் போகும் இப்படியும் போகும், ஆனால் கிராஸாக போகாது. ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போகும், இல்லை இப்படி போகும், கிராஸில் போகாது. புரியும்னு நினைக்கிறேன் சொல்லி கொடுக்குறது. ஸ்ட்ரெயிட்டாக போகும், இல்லை கிராஸில் போகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நைட்டு வந்து இது வந்து இது செஸ்ஸில் விளையாடும் போது குதிரைன்னு சொல்லுவோம் நம்ம. இங்கிலீஷில் வந்து நைட்டு எப்படி மூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில். இப்போ இங்கே இருக்குதுன்னா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் இருக்குன்னா அதுக்கு முன்னாலேருந்து கவுண்ட் பண்ணோம். 1 2 3 இங்கேருந்து மூவ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்கிற பாக்ஸை கவுண்ட் பண்ணக்கூடாது, 1 2 3 எல் ஷேப்பில் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல் ஷேப்பில் 1 2 3 இப்படி கவுண்ட் பண்ணோம். அப்படி இப்படியும் போவோம் எல் ஷேப்பில். இங்கேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து கவுண்ட் பண்ணோம். 1 2 3 இப்படி கூட போவோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல் ஷேப்பில் இங்கேருந்து கவுண்ட் பண்ணோம். 1 2 3 இப்படி போகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம புஷ்அப் பார்க்க போகிறோம். புஷ்அப் இப்போ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் அடுக்கி வச்சுக்கிறேன் கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எங்கே எந்த பீஸ் வரும்னு தெரியும். இப்போ வந்து நம்ம பிஷப் பார்க்க போகிறோம். பிஷப், இது பேர் பிஷப், தெரியும்னு நினைக்கிறேன். இது பேர் பிஷப்பு, இது பேர் நைட்டு, இது பேர் ரூக்கு, இது பேர் என்னது பான். இப்போ நம்ம பிஷப் பார்க்க போகிறோம். பிஷப் வந்து இப்போ ஒயிட்டில் இருக்குல்ல, ஒயிட் பிஷப் இது. இப்போ இந்த பிஷப் ஒயிட்டில் இருக்குன்னா இது இந்த கிராஸாக தான் போவோம், டயக்னலில் தான் போவோம். டயக்னலில் தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஸாக தான் போகும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாலாம் போகாது, இது வந்து கிராஸாக போகும். அந்த ஒயிட் பாக்ஸ்லேயே போவோம் கிராஸாக. புரியும்னு நினைக்கிறேன். கிராஸாக போவோம் ஒயிட் பாக்ஸில். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிங்கு பார்க்க போகிறோம். கிங்கு இப்போ இங்கே இருக்குன்னா கிங்கு எப்போவுமே ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிங்கு எப்போவுமே எப்படியானா போகலாம், ஆனால் ஆனால் ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ண முடியும். கிங்கை வச்சுன்னு ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ண முடியும். புரியுதில்ல உங்களுக்கு? புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லி தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ணுவோம். கிங்கு எப்போவுமே எப்படி வேணால் போவோம், நான் ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ணோம். குயின் தான் மெயின் இருக்கிறதுலே பவரான பீஸ். குயின் இருந்தால் தான் அந்த ஆட்டமே நல்லா விளையாட முடியும். இப்போ குயின் இங்கே இருக்குன்னா குயின் எவ்வளோ தூரம் வேணால் எப்படி வேணால் போக முடியும். ஆனால் இங்கே எதிர்க்க பீஸ் இருக்குல்ல, இந்த பான்லாம், அது இப்படி இருக்குன்னா இப்படிலாம் போக முடியாது. அது இப்போது இந்த மாதிரி இங்கே இருக்குதுன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போக முடியும். இந்த இடத்துல பான் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல ஒரு பான் இருக்குது, அதால் இப்படி போக முடியாது. ஏன்னா அதுக்கு மறைச்சா போல் இருக்குது வழி. இதுக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்குது வழி போகிறதுக்கு, அதனால இப்படி போக முடியும் அதால். இப்போ இதுக்கு இங்கே ஃப்ரீயாக வழி இருக்குது, இங்கே ரெண்டுமே மறைச்சா போல் இருக்குது. இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் ஃப்ரீயாகவே இருக்குது, அதனால ஸ்ட்ரெயிட்டாக தான் போக முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக தான் போக முடியும், ஆனால் எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் பீஸுக்கு இப்போது ஆப்போசிட்டில் ஒரு பீஸு இப்படி இருக்குதுன்னா அதால் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. இது தாண்டிலாம் எது தாண்டி போவோன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம், சாரி. எது தாண்டி போவோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் எந்த பீஸாக இருந்தாலும் தாண்டி போவோம்.
எந்த பீஸாக இருந்தாலும் தாண்டி போவோம். மிச்சம் எந்த பீஸுமே தாண்டி போகாது எதையும். அடுத்து புஷ்அப் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இன்னும் ஒரு வீடியோ உங்களுக்கு போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோ நிறைய போகிறதுக்கு நீங்கள் பண்ணுற லைக், கமெண்ட், ஷேரு, சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.